ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தக்காளி 8 தக்காளியே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நம்ம நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சூடான சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.